பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருக்கு பிரியமானது செய்யும்போது அவருக்கு நம்ம முன்னாடி போவாரு. தாவீது ராஜா அப்படிதான் செஞ்சாரு. பெலிஸ்தர் மீண்டும் வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்களோடு போரிட யுத்தம் பண்ண நிற்கும் போது தாவீது செய்த முதல் காரியம் கர்த்தரிடத்துல விசாரிச்சாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அவங்களுக்கு நேரம் போகாம பின்னாடி போய் அந்த முசுக்கட்டை செடிகள் இருக்குது பாரு, அதற்கு முன்பாக எதிராக நீ கடந்து போய் அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில இறைச்சல் சத்தம் கேட்கும் போது நீ எழுப்பிப்போ, அப்பொழுது நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன், புறப்பட்டு போவேன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா அதே மாதிரி செய்தாருங்க. அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து செய்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னாக்கா, கர்த்தர் என்ன சொல்றாரு அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க, அவரிடத்துல விசாரிங்க. நிச்சயமா உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டிடுவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போவார் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வீடியோவை பார்க்குற எந்த பிள்ளைகள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தாவீது செய்தது போல உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த கட்டளையை கை கொள்ளும் போது என் தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைகள் மேல் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.